பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 31ஆம் தேதி ஆகிய இது ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தி புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாய் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வனாந்தரத்தில் அவர் வழி நடத்தி வருகிறார். எத்தனையோ தருணங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கோபப்படுத்தினார்கள், அவர் மனசை நோகப்படுத்தினார்கள், அவ்விசுவாசமான எத்தனையோ காரியங்களை அவங்க செய்தாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆண்டவரே என்ன செய்துட்டார்னா கைவிட்டுட்டார். ஆண்டவரே சொல்கிறார், இன்னுமே இந்த ஜனங்களை என்னால் வழி நடத்தவே முடியாது. மோசே, நான் ஒன்றைய ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், அது இந்த ஜனங்களெல்லாம் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு கர்த்தரே கிவ் அப் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு ஆண்டவர் வந்துட்டாங்க. ஆனால் மோசே பார்த்திங்கன்னா பரிந்து பேசி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த ஜனங்களை அவர் வழி நடத்துகிறார். இப்போ என்ன நடக்குது? மோசே மரித்து போய் விட்டார். கானான் தேசத்துக்குள்ளே மோசே வரல. அப்போ அடுத்த லீடராக ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ யோசுவா இந்த ஜனங்கள் மோசையை படுத்தின பாடு எல்லாமே அவருக்கு தெரியும். மோசே ரொம்ப சாந்தமாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக அவங்கள நடத்தினதும் யோசுவாவுக்கு தெரியும். ஆனால் யோசுவாவுக்கு இப்போ என்னென்னா ஒரே பயம். இந்த ஜனங்கள் மோசேக்கிட்டேயே அப்படி இருந்தாங்களே, என்கிட்ட இவங்க எப்படி என்ன பண்ணுவேன், நான் எப்படி இவங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான ஒரு தயக்கம் காணப்பட்டது. அதனால தான் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஆண்டவர் யோசுவாவை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா யோசுவாட்ட ஒன்று ஆண்டவர் கேட்குறாரு, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்குல்ல, இந்த வேத புஸ்தகம், அதன்படி நீ வாழ வேண்டும். அப்படி நீ இருந்தீன்னா நீ என்ன ஆனாலும் உனக்கு ஒன்றும் எந்த வலது புறமானோ இடது புறமோ நீ விலகிறாத. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி பலப்படுத்துகிறார். யோசுவா ரொம்ப பயந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில், ஆண்டவரே இந்த ஜனங்களை என்னால் வழிநடத்த முடியுமா அப்படின்னு கேள்வியோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சொன்னார், பயப்படாத யோசுவா, நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களை? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு நீ திட மனதாயிரு. பலன் கொள் மகனே, பலன் கொள் மகளே, திடமனதாயிரு. சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அசந்து போய் விடுகிறோம், அயர்ந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், களைத்து போய் விடுகிறோம். அப்படியே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். இனிமே முடியாது, இனிமே இதை தாங்கவே என்னால் முடியாது, இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது, இந்த ஜனங்களோட போராட முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலன் கொண்டு நீ திடமனதாயிரு, திகையாதே, திகைக்காத. என்ன செய்ய போகிறேன்? ஐயோ, நான் அடுத்த நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? இந்த கடன் பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? என்னுடைய கணவருடைய காரியங்களை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? என்னுடைய வியாதியை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? திகையாதே, கலங்காதன்னு ஆண்டவர் சொல்கிறார். கலங்காத. ஏன் தெரியுமா?
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்தெந்த இடங்களுக்கு போகிறோமோ அங்கே கர்த்தர் கூடவே வருகிறார். அநேக பாதைகளில் நம்ம தனியாக போவது போல தெரிகிறது. நம்முடைய கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ தாய் தகப்பன்மாரோ உற்றாரோ உறவினரோ நம்மோடு கூட வருவது இல்லை. ஆனால் கர்த்தர் கூட வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம பலன் கொண்டு திடமனதாக இருப்போம். ஆண்டவருக்குள்ளே நம்ம பலனை பெற்றுக்கொள்வோம். என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்லி நேற்று பார்த்தோம்ல. ஆண்டவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட வரும்போது எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எங்கேயா கூட்டிகிட்டு போகிறோம், மம்மியும் டேடியும் கூட இருந்தால் பிள்ளைங்களுக்கு எதுக்காவது பயப்படுவாங்களா? இல்லை எதையாவது குறித்து யோசிப்பாங்களா? எதையும் யோசிக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மம்மி டேடி எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு. இன்றைக்கி ஆண்டவர் அதே தான் சொல்கிறாரு. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னோடு கூட வர்றேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்மாவோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?